பொங்கல்லாம் சிறப்பா முடிஞ்சு மறுநாள் மாட்டுப் பொங்கல்ங்க. அன்னைக்கு சூப்பரான ஒரு கறி குழம்பு தான் வைப்பாங்க. நான்வெஜ் தான் எல்லார் வீட்லயும் இருக்கும். அது வில்லேஜ் சைடு சொல்லவே வேண்டாம். நல்லா ஆட்டுக்கறி எடுத்துட்டு வந்து நல்ல தண்ணி குழம்பு மாதிரி வைப்பாங்க. செம டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் மட்டன் குழம்பு தாங்க வைக்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் எப்பொழுதும் வைக்கிற மாதிரி தாங்க வைக்கிறேன். வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அடுத்து நம்ம கறி மசாலா பொடி கண்டிப்பாக சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். அது கூடவே வீட்டு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து கறியை கொஞ்சம் வேக வச்சு இது கூட சேர்த்துருக்கேன். தனியாக தான் வேக வச்சுருக்கேன். அது வேக வச்ச தண்ணியும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் தேங்காய் ஊற்றிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்காக கிடைக்கும். அதுக்காண்டி கொஞ்சம் தேங்காய், கசகசா, முந்திரி பருப்பு எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி இது கூட சேர்த்து ஊற்றியாச்சுங்க. நல்லா கொதிக்க வச்சுட்டு தாளித்து ஊற்றிட்டிங்கன்னா சூப்பரான மட்டன் குழம்பு, தண்ணி குழம்பு ரெடி ஆயிருங்க. செம டேஸ்ட்டாக இருக்கும். என்றைக்குமே மட்டன் குழம்பு வந்து திக்காக வைக்கிறத விட நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள். செம டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல வாசனையாகவும் இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.